ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருமாண்டி வீர சாகசம் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் அதில் முக்கியமான சில விஷயத்தை வந்து நான் மறைச்சி வச்சுருக்கேன். அதை நீங்கள் வீடியோ பார்க்க ரிவீல் ஆனிச்சுன்னா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கருமாண்டி வந்து தோட்டத்தில் இன்டகிரேட் பண்ண முடிஞ்சுதா முடியலையா, அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவருக்குள்ள இருக்கிற யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸு, கன்னி நாய்களில் கோம நாய்க்கும் கன்னி நாய்க்கும் இருக்கிற கேரக்டர் டிஃபரன்சஸ், இது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கருமாண்டி உண்மையாலுமே ஒரு சரியான ஊமை குசுமுங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிற வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்ல பிள்ளையாரு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ரோமிங்காக வீட்டுக்குள்ளே விட்டோன்னு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன வேலை? கன்னி நாய்களுக்குன்னே உரிய ஒரு பண்பு இது. வீட்டில் நிறைய நாய் வச்சுருந்தீங்கன்னா போய் மிச்ச நாய் வம்பளுக்கு இருக்குது. இது கண்டிப்பாக கன்னி நாய் வளர்த்துறவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கீங்க. போய் வம்பளுக்கிறது வேலையை தலைவரும் ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். கருமாண்டி கருமாண்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக போசிங் பண்ணுறான். இதனாலலாம் ஏன் வந்து நாய் ரொம்ப கோவப்பட போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நான் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் அதை நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கேப்சர் பண்ணேன். கருமாண்டி இது வரைக்கும் நான் எந்த நாயையும் பார்க்காத ஒரு வினோதமான, ஒரு பக்கம் பார்த்தா சிரிக்கக்கூடிய, இன்னொரு பக்கம் பார்த்தா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுறான். அது என்ன பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் நம்ம வீட்டு நாயே இந்த பக்கம் இருக்கு, கேட் இந்த பக்கம் இருக்கு, ரெண்டும் செப்பரேட்டா இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த நாய் இந்த பக்கம் வராதுங்கிறது இருக்கிறப்ப நம்ம கருமாண்டி என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் குலைக்கிறாரு. குலைச்சதுக்கு அப்புறம் பாக்குறாரு, குலைக்கிற நாய் மேலேயே வந்து ஒண்ணு கூடுறாரு. இதுதான் வந்து எல்லா நாயையும் கோபப்படுத்துற ஒரு விஷயம். இதுதான் நான் வந்து இதுவரைக்கும் என்னோட நாய்கள்ல பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோல முன்னாடி பார்த்த வீடியோ செக்மெண்ட்ல வந்து நம்ம வேல்பாரி வந்து குலைச்சி தள்ளது காரணமே அதுதான். அந்த வீடியோவில் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி அந்த ஃப்ளோர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யூரின் டிராப்லெட்ஸ் இருக்கும். அந்த வேலையை தான் கருமாண்டி பண்ணுறான். இதை வந்து இன்னும் தெளிவாகவே அடுத்து வர வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. குறிப்பாக வம்புழுக்கிறதுல பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கன்னி நாய்கள் எல்லாமே வம்புழுக்கும் போல. கருப்பி வம்புழுப்பா, சகப்பியும் வம்புழுப்பா, இவனும் வம்புழுக்கிறான். நல்லா வம்புழுக்குதுங்க. வம்புழுக்கிறதுனா என்னென்னா, நாய் பக்கத்தில் போய் டீஸ் பண்ணுறது. வேணும்ட்டு பாருங்களேன், வேல்பாரி இருக்க வேணுன்ட்டே பக்கத்தில் போய் யூரினேட் பண்ணுது பாருங்க. அந்த மாதிரி டீஸ் பண்ணுறது. டேய் ஸ்டோனி வா, ஸ்டோனி தேவையில்லாத வேலை பண்ணாதான் அவன் கடிச்சு வச்சிருவான் உன்னை. அந்த பக்கம் இருக்கிறனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. உள்ளே கொண்டு வந்தேன்னா கதை முடிஞ்சிடும். இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க. எதுக்கு இந்த வேலை பண்ணுற ஸ்டோனி? தப்பு பண்ணாத. கிட்டுனோம்னாலே ஓடிடுவார் தலைவர். பொதுவாகவே கோம்பை நாய்கள் வந்து கொஞ்சம் ரோஷம் அதிகமான நாய்கள், அதோட டெரிட்டரி டாமினேஷன் பண்ற நினைக்கக்கூடிய நாய்கள். இந்த நாய்ங்க கிட்ட போய் இப்படி வம்புழுத்தா அந்த நாய்ங்க ஏத்துக்குமா அவனை சொல்லுங்க? ரொம்ப கஷ்டம்தான். அதை பார்த்தீங்கன்னா வேல்பாரி கூட எப்படியோ இவனை கொஞ்சம் இன்ட்ராக்ஷனுக்கு விட்டேன், கடிக்காத மாதிரி பார்த்து ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சேன். அப்போ கூட வேல்பாரி பயங்கர டென்ஷன்ல தான் இருந்தான். இவன் பக்கத்துல வந்து அவன் வால் பின்னாடி ஸ்மெல் பண்ண வந்தாலே, அது யூஸ்வலா வந்து நாய் ஃப்ரெண்ட்லியா இருக்கா இல்லையான்னு புது நாய் வந்து இன்னொரு நாயை செக் பண்றதுக்கான ஒரு விஷயம். அதுக்கே அவன் விடலை. பயங்கர டென்ஷன் ஆகிட்டே இருந்தான் வேல்பாரி. ஆனா கடிக்கல. அதையும் மீறி அவனை 2-3 தடவை வம்பெடுத்து ஒரு 2 கடியை கடைசியில போட்டா. அப்படி அது நான் வந்து வீடியோல கேப்சர் பண்ண முடியல. காரணம் நான் அப்போ இல்லாத நேரத்தில் அது நடந்துச்சு. ஸோ வேல்பாரி வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிற ஓரளவுக்கு கரடு முரடு இல்லாமல் ஓரளவுக்கு பண்படுத்தப்பட்ட வேல்பாரி கிட்டையே எப்படி நடக்குதுன்னா அப்புறம் தோட்டத்துக்கு சொல்லவா வேணும். ஸோ வேல்பாரி வந்து என்ன மாதிரி டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத பாருங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி நீங்கள் இந்த கேட்டுக்கு இந்த பக்கம் இருந்து அவன் பண்ண வேலைக்கும் இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது இருக்கிற வேலைக்கும் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவோம் அப்படி இல்லை, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு, அந்த கதை தான். நல்லா அடைச்சிருக்கும் போது பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நல்ல தோரணையாக நின்றுட்டு இருந்தவன் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விலைக்கு போனான். பட் இவனும் வந்து பயம் இல்லாதவன் தான் சோனி. அதாவது வேல்பாரிக்கிட்ட கடி வாங்கின நேரத்தில் அவங்ககிட்ட சார்ஜ் பண்ணது தான். இதில் என்ன மெயினான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி நாய்கள் வந்து உயரமாக ஒல்லியாக இருக்கக்கூடிய நாய்கள், அதுக்கு ஃபோர்ஸ் வந்து கோம நாய் மாதிரி அந்த லிம்ஸ்லேருந்து ஃபோர்ஸ் வராது அந்தளவுக்கு. அதே மாதிரி பைட்டும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் இது ரெண்டும் வந்து ஏதாவது கடிச்சிக்கிட்டா கூட கன்னி நாயினால் கோம்ப நாயை அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்த முடியாது. அதே சமயம் கோம்ப நாயை சட்டுன்னு இதை காயப்படுத்திடலாம். அது நம்ம சிகப்பிக்கிட்டே தோட்டத்தில் நடந்துச்சு. அப்புறம் சிகப்பி தனியாக தான் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நம்ம கன்னி நாய் பேக்லேயே சிகப்பி சோனி 2 பேர்னாலையும் பார்த்தீங்கன்னா எந்த கன்னி நாய் கூடயும் கோம்ப நாய் பழகாத லெவலுக்கு அவங்க பண்ணி விட்டானுங்க. சிகப்பி இதே வம்பளுக்கு தான். பட் இவ்வளோ அளவு கிடையாது, கருமாண்டி அளவு கிடையாது. அவள் போய் லைட்டாக இப்படி தலையை பக்கத்தில் இழுத்து வேணுன்ட்டே வந்து ஒரு எரிச்சல் ஊட்டி அப்புறம் பண்ணுறது. இவன் அதுக்கு ஒருபடி மேலே போய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, வீட்டில் இப்படி பண்ணுறான், தோட்டத்தில் பெரிய ஏரியா ஓடுவான், அங்கே பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு டாக்ஸ் எதுவும் அவுத்து விடல. ஏன்னா இவனோட இந்த வினோதம் பார்த்ததுக்கப்புறம் இவனை மட்டும் நான் அவுத்து விட்டா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் நல்லா ஓடி விளையாடுறான். அதே சமயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழையபடி எல்லா எந்த நாய் எல்லாம் குலைக்குதோ அந்த நாய்கிட்ட கேஜ் முன்னாடி நின்று ஒன்று கடிச்சுக்கிறான். இது வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள். பேக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னா அவன் மெனக்கெட்டு போய் குலைக்கிறவங்க எல்லாரும் மேலேயும் ஒன்று கடிக்கிறான். இவனை பேக்கு கூட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. பம்புளுக்கிறத வேலை இருக்குது. இந்த பாருங்க, குலைச்சதுனால அப்படி ஒன்றுக்கு இந்த வாங்கிக்க வரிசை அடிக்கிறான் பாருங்க எல்லா கேஜிலையும். வம்புளுக்கிறத வேலையை இவன் கண்டிப்பாக பேக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இன்ட்ரடியூஸ் பண்ணால் கடியாக வாங்குவான். கருப்பி கட்டி வம்பளுத்திருக்கான், எல்லார்கிட்டையும் வம்பளுக்கிறான். இப்போ தோட்டத்தில் எல்லா நாயும் இவன் மேலே கொலை வெறியில் இருக்கு. எல்லாமே இவன் பண்ண வேலையினால அவுத்து விட்டா மிச்ச நாய் இவனை குலைச்சிட்டு தான் அந்த பக்கம் போகுது இவனை பார்த்து. சரி, தோட்டத்தில் இருக்க நாய்கிட்ட தான் இந்த ரவுசுன்னா பக்கத்து தோட்டத்து நாய்ங்க வந்து குலைச்சி இப்போ குலைக்கும் போது இவன் என்ன பண்ணான்னு பாருங்க. அதுதான் சரியான ஹைலைட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? சிரிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் என்னோட நிலைமை பார்த்தீங்கன்னா, இப்போ நாயெல்லாம் இன்டகிரேட் பண்ணி ஒன்றா ஓட விடலான்னு நினைக்கிறவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு இந்த சிகப்பியும் கருமாண்டியும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒம்பளுக்கணும் மேக்ஸிமம் அவ்வளவு ஒம்பளுக்கு விட்டாங்க. இந்த இன்னொரு வடிவேலு காமெடியில் வர டைலாக் தான் சத்யராஜ் சொல்லுவா, அப்படி உனக்கு சொத்தை போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சதுக்கு நீ எவ்வளவு பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிட்டேங்கிற மாதிரி சிகப்பியும் கருமாண்டியும் இவனுக்கு வம்புழுத்ததில்ல. எந்த நாயும் வந்து இப்போ கன்னி நாய் வெளியே இருக்குது, அவுத்து விட்டா அதுங்க பக்கத்தில் வந்துச்சுன்னா முடிஞ்சு காலி, போகும்போது பூரா அது மேலே தான் பாயும். இதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் கருமாண்டி வச்சுட்டு பேக் இன்டகிரேஷன்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. இனி எனக்கு தெரிஞ்சு கன்னி நாய்கள் மட்டும் தனியாக ஒரு டைமிங்கில் ஓட விடணும், கோம நாய் தனியாக ஓட விடணும்னு நினைக்கிறேன்.
அந்த அளவுக்கு கருமாண்டி நல்ல தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிட்டு அப்படி. ஸோ இந்த பிஹேவியரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப வினோதமாக சிரிப்பாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிஹேவியரை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், கொஞ்சம் சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டைப் ப்ரமோஷன் இருக்கலாம்.